ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். நம்ம உண்ணாவிரதத்து மட்டும் இருக்கணும். திடீர்னு ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு வாங்க ரோட்டை போய் மறைக்கலாம் அப்படின்னு சட்டவிரோதமாக ஒரு பொது சொத்துக்கோ ஒரு இதுக்கு இடையூறு பண்ண போகக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன முந்தானையில ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தது. அதிகாரிகள் யார் வந்திருந்தாலும் ஒரு 4 பேர் பேசுகிறாங்களோ அந்த 4 பேருக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடாக இருக்கணும். அப்போ தான் ஒருங்கிணைப்பு கரெக்டாக இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு 4-5 பேர் நல்ல ட்ரிக்ஸில் இருந்தாங்க. காவல்துறை அதிகாரியை ஒருத்தர் இப்படி தள்ளுறாரு. அது என்ன திசை திருப்புவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க உடனே நம்ம கை தொடர்றது மாதிரி தான் இருக்கு. அவங்க என்னை தள்ளிட்டியா அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி திசை திருப்பி நம்ம நபரையே சட்டை பிடிப்பாங்க. சட்டை பிடிக்கும் போது நம்மளால என்ன பண்ணுவோம், நம்மளால கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் அந்த இடத்துல ஆக்ரோஷமா வாக்குவாதம் பண்ணுவோம். கையேடுறா அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லிடுவோம். அது அவங்க அடுத்த நடவடிக்கைக்கு போயிடுவாங்க. அதை மெயினாக நீங்கள் கவனிச்சிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி நிகழ்வுக்கு போகக்கூடாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து யார் பெரியவங்க சின்னவங்க இந்த கட்சி சார்ந்தவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதால இல்லை. நம்ம பகுதியை காப்பாற்றணும், சுற்றுச்சூழலை காக்கணும். இது என்னென்னா சிப்காட் பெருந்துறையில் வரும்போது அப்போதைய சூழ்நிலையில் அங்கே என்ன சொன்னாங்கன்னா நம்ம இடம் விலை விற்கும், இந்த இடத்துல நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சி அந்த பகுதியினுடைய விவசாயிகள் விற்றாங்க. இன்னைக்கு மஞ்சள் நகரம் கேன்சருக்கு மஞ்சள் உகந்ததுன்னு சொன்ன அந்த ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு அந்த சிப்காட் பகுதியில் குடியிருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏதோ அந்த பாறைக்குழிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி பாதிக்கப்பட்டது, நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இன்னைக்கு 10 அடி வருதுன்னா நாளைக்கு 100 அடி வரும். இன்னைக்கு 1 கிலோமீட்டர் வருதுன்னா நாளைக்கு 4 மாசத்துல நம்மளுக்கு 10 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பாதிப்பு வரும். இன்னைக்கே 13,000 டிடிஎஸ் ஆயிடுச்சுன்னா 13,200 டிடிஎஸ் ஆயிடுச்சு. நம்ம மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் எத்தனை டிடிஎஸ் இருக்கலாம்னா 1000க்குள்ள இருக்கணும். 1000க்குள்ள சொல்றாங்க. அவங்க குடிக்கிறது 400 தான் இருக்கும். விவசாயம் பண்றது ஆடு மாடுங்களா 1000க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு 13,000 டிடிஎஸ் ஆகி போச்சு. இந்த 13,000 டிடிஎஸ் மக்கள் வாழ தகுதியற்ற பகுதி ஆகி போச்சு. இது அத்திப்பட்டி கிராமமாக மாறி போச்சு. இப்போ என்ன ஆகுனா அந்த மாதிரி சூழ்நிலை ஆகும்போது கொசு தொல்லை அதிகமாகுது, ஈ அதிகமாக பெருகும். இப்படி எல்லாம் வர பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் பாத்ரூம் கூட தண்ணியை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாகும். இன்னைக்கு எல்லாம் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா 1 சென்ட் 2 சென்ட் இந்த மாதிரி வச்சு நம்ம வீட்டு இருக்கோம். போர் தண்ணி தான் மெயினாக பயன்படுத்துகிறோம். இந்த தண்ணியெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாமல் நம்ம இடங்கள் அடமானத்துக்கு கூட வைக்க முடியாத சூழ்நிலைக்கு உருவாயிடும். இதுக்கு எல்லாருமே எந்த கருத்து வேறுபாடும் இன்றி நம்ம ஒன்றா இருக்கணும். அதை நம்மளை திசை திருப்புவாங்க. சில பேர் நீங்கள்லாம் போனீங்கன்னா கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போராட்டத்துக்காக முதல்ல எங்க 7 பேர்ல போராட்டமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி 126 வழக்கு எங்க மேல பதிவு பண்ணியிருக்காங்க. அப்பவும் கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்க துப்பாக்கி குண்டுல எங்க மேல பாஞ்சாலும் இந்த போராட்டத்தை நடத்துவோம், முதலிமலை பகுதியில் குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்காக போராட்டத்தை நம்ம எடுத்துருக்கோம். வேட்சாமி கூட ஒரு